ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கேது பகவானை பற்றி காணப்போகிறோம். கேது திசை நடக்கக்கூடியவர்கள் கேது திசையில் இந்த புத்தியை கடந்தால் ஆயுள் 100. கேது திசையில் இந்த புத்தியை கடந்தால் ஆயுள் 100. அப்போ கேது திசையில் மரண கண்டத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. கேது திசை கடந்து வந்தவர்களுக்கு தான் தெரியும் அதில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு. அதாவது கேது மகா திசையில் பிறக்கக்கூடியவர்கள் அசுவினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரங்களும் கேது பகவானுடைய நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்தில் மிகவும் பலம் வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னா மகம். மகம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு முன்னோர்கள், தாத்தன், பாட்டன், முப்பாட்டன், அவங்க சேர்த்து வச்ச புண்ணியங்கள் அப்படியே இவங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தாத்தன், பாட்டன், முப்பாட்டனார் அவங்க விட்ட சாபம் முழுமையாக இவங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் பொறாமக்காரர்களாக இவங்களை கெடுக்கக்கூடியவர்களாக செய்வன மந்திரம் இந்திரம் வச்சு அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா முன்னேற விடாமல் தடை செய்து கொண்டிருப்பாங்க. கேது நட்சத்திரத்தில் பிறந்தது 3வது மூலம். மூலம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னாலே பூர்வீகத்தை விட்டு அப்பா காலத்திலே தாத்தா காலத்திலே சொத்துக்கள் இல்லாமல் சொந்த பந்த உறவுகளை விட்டு தூரமாக இருப்பாங்க. கேதுவுடைய நட்சத்திரம் 3. அந்த 3 நட்சத்திரத்தில் மக நட்சத்திரம் 1 தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. காலபுருஷனுக்கு 8வது வீடு தான் விருச்சிகம். விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசியில் கேது உச்சம். விருச்சிகம் ராசியில் கேது உச்சமாக பஞ்சாங்கம் சொல்கிறது. அப்போ கேது திசை நடக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த கேது திசையில் மரண கண்டமும் வரும். கேது ஜாதகத்தில் எப்படி இருந்தால், எந்த நிலையில் இருந்தால் கேது திசையில் கண்டம் ஏற்படும் அப்படின்னா, ஜாதகத்தில் கேது தனித்து இருக்கக்கூடாது. ஜாதகத்தில் கேது தனித்து எந்த கடத்திலாவது இருந்துச்சுன்னா அந்த கேது திசை 4வதாக சாதகமில்லாம போச்சுன்னா மரணத்தையும் உண்டாக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டில் கேது உச்சம். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 3வது நேசன் திசை மாரகத்தை உண்டாக்கும். 4வது மந்தக்கிரகன் சனி திசை மரணத்தை ஏற்படுத்தும். 5வது செவ்வாய் திசை மாரகத்தை உண்டு பண்ணும். 6வது ராகு திசை மாரகத்தை உண்டு பண்ணும். 7வது குரு திசை மாரகத்தை உண்டு பண்ணும். அதன் அடிப்படையில் 5வதாக செவ்வாய் திசையை சந்திக்கக்கூடியவர்கள் கேது நட்சத்திரமான அசுவினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் 5வதாக செவ்வாய் திசையை சந்திப்பாங்க. அதனால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு, சகோதரர்களுக்கு அந்த காலகட்டத்தில் மாரக கண்டத்தை ஏற்படுத்தும். அசுவினி, மகம், மூலம் இவங்களுக்கு வரக்கூடிய 5வது செவ்வாய் திசையில் சகோதரர்களுக்கு மரண கண்டம் ஏற்படுத்தும். கேது சுய ஜாதகத்தில் தனித்து இருக்கக்கூடாது, மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கணும். கேது சனி ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தா அது மிகப்பெரிய வளர்ச்சி. கேது திசை வரும்போது, சனி திசை வரும்போது மிகப்பெரிய வளர்ச்சி. கேது சுக்கிரன் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தா சுக்கிர திசை வரும்போது மிகப்பெரிய வளர்ச்சி. கேதுவோடு சேர்ந்த கிரகம் அதனுடைய திசை வந்துச்சுன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஜாதக கட்டத்தில் கேது தனித்து நின்றால், தனித்து நின்று அதனுடைய திசை வரும்போது தான் இந்த புத்தியில் மாரகத்தை உண்டாக்குகிறது. அப்போ இந்த புத்தி கடந்து விட்டால் ஜாதகனுக்கு ஆயுள் 100. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கேது திசை வருது அல்லது கேது திசை நடந்துகிட்டு இருக்கு,
காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி தான் செவ்வாய். ஜாதகத்தில் கேது திசை நடக்குது அப்படின்னா கேது திசையில் செவ்வாய் புத்தியை கடந்தவர்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி கர்ம ஜீவனாதிபதி, கர்மஸ்தானாதிபதி சனி. கேது திசையில் செவ்வாய் புத்தியை கடந்தவர்கள், சனி புத்தியை கடந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயுள் கண்டத்திலிருந்து மீண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் 100. செவ்வாய் புத்தியும் சனி புத்தியும் கேது திசையில் கடந்து வந்துட்டா ஜாதகனுக்கு ஆயுள் 100. அப்போ வந்து செவ்வாய் புத்தியிலும் சனி புத்தியிலும் கேது திசையில் மரணத்திற்கு ஈடான கண்டம் உண்டு. இது வந்து ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் கோச்சாரத்தில் கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பை பொறுத்து இது வந்து 100% உறுதியாக்கி கொள்ளலாம். கும்பம், ரிஷபம், கடகம் இந்த 3 ராசிகளில் கேது நின்று கேது திசை நடப்பவர்கள் செவ்வாய் புத்தியும் சனி புத்தியும் கடந்து விட்டா உங்களுக்கு வந்து ஆயுள் 100. கும்பம், ரிஷபம், கடகம் இந்த 3 ராசிகளில் கேது நின்று செவ்வாய் புத்தியும் சனி புத்தியும் கடந்து விட்டால் உங்களுக்கு வந்து ஆயுள் 100. ஆயுள் கண்டம் அடுத்தடுத்து உங்களுக்கு வராது. கும்பம், ரிஷபம், கடகம் இந்த 3 ராசிகளில் கேது தனித்து நின்று உங்களுக்கு வந்து கேது திசை வருது அப்படின்னா கேது திசையில் செவ்வாய் புத்தி வரும்போது மிக கவனமாக இருக்கணும். விளையாட்டு போட்டி விபரீதங்கள்லாம் போய் ஈடுபடக்கூடாது. கும்பம், ரிஷபம், கடகம் இந்த 3 ராசியில் தனித்த கேது நின்று சனி புத்தி வருது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மது போதை, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை உட்கொண்டீங்க அப்படின்னா சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு விஷமாகி உங்கள் உயிரை கொன்றுவிடும். கும்பம், ரிஷபம், கடகம் இந்த 3 ராசிகளில் தனித்த கேது நின்று அல்லது ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டங்களில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி தனித்த கேது நின்று செவ்வாய் புத்தியும் குரு புத்தியும் அந்த கேது திசையில் வரக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லாமல் ஏனோ தானோ அப்படின்னு இருந்தால் மரணம் வரை செல்லும். கேது திசை நடக்கும்போது தான் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பாம்பு கடிக்கும், தேள் கடிக்கும், போராங்கடிக்கும், நண்டோகுழி கடிக்கும். கேது திசை ஒரு குடும்பத்தில் நடக்கிறது அப்படின்னா விஷ ஜந்துக்கள் அதிகமாக இருக்கும். விஷ ஜந்துக்கள் வந்து அதிகமாக கண்ணுக்கு தென்படும். வீட்லேயே வந்து பாம்பு வந்துடும். விவசாய நிலம் இருக்குன்னா விவசாய நிலத்தில் அதிகமாக வந்து தேள், போரா, நண்டோகுழி, பாம்பு இப்படி வந்து அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். கேது திசை நடக்கும்போது தான் பாம்பை அடித்து கொள்ளுவாங்க. நல்ல பாம்பு வந்து அடித்து கொள்ளுவாங்க. அது வந்து மேஷம் ராசி அசூனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக பாம்பு அடித்து கொண்டு அவங்களுக்கு வந்து பாம்பு தோஷம் அதிகமாக வந்துடும். ஜாதகத்தில் மற்ற கிரகங்களோடு கேது சேர்ந்து இணைந்து நின்றால் கேது திசையில் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. கேது தனித்து நின்று திசை நடக்கும்போது தான் செவ்வாய் புத்தியும் சனி புத்தியும் மாரக கண்டம் மரணம் வரை சாவு வரை கொண்டு செல்லும். செவ்வாய் புத்தியும் சனி புத்தியும் நடக்கிறது. கேது திசையில் செவ்வாய் புத்தியும் சனி புத்தியும் வந்துருச்சு அப்படின்னால உறுதியாக நீங்கள் வந்து கவனமாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வண்டி எடுத்துகிட்டு வேகமாக அவசரப்பட்டு முறுக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கேது திசையில் செவ்வாய் புத்தியும் சனி புத்தியும் தான் மரணத்தை 100% உறுதியாக்குகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமான உண்மை. கேது திசையில் செவ்வாய் புத்தியும் சனி புத்தியும் தனித்த கேது திசை நடந்தால் மரண கண்டம் வரை செல்லும். அதே வந்து மற்ற கிரகங்களோடு சேர்ந்து நிற்கும்போது கேது திசை பெரிய அளவு பாதிப்புகளை செய்யாது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.